ஸோ இந்த மன அழுத்தத்தோட ஒருத்தவங்க இருக்கலாங்க அப்படின்னா கிடையாது. இப்போ ஆஸ் பர் த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2019 படியும் மற்றும் பல சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாரி மன அழுத்தத்தினாலேயும் நெறைய பிரச்சனைகளும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாத அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி, லைக் இன்ஜூர் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட்லி அவங்க ஒர்க் பண்ண முடியாது. மென்டல் ஸ்டேபிளா இல்ல. அன்ஃபிட் ஃபார் மென்டல் கண்டிஷன். சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்கள கொஞ்ச நாளைக்கு வேலைய விட்டு தூக்குவாங்க. இல்ல இது வந்து பெர்மனன்ட்டா கோமா மாரி போயிட்டாங்கன்னா, வேலைய விட்டு லைக் எடுத்துருவாங்க. ஸோ, அதனால இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வேலையில வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையே என்னன்னா, ஆஸ் பெர் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட்டின் அடிப்படையில, இப்ப இந்த மாரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாரி பல வார்த்தைகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன டெர்ம்ஸ் மெடிக்கல் டெர்ம்ஸ் சொல்றாங்களா, இதெல்லாம் வந்து மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. மனநோயோட இருக்க ஒரு நபர் பிரைவேட் ஜாப்லயும் சரி, இல்ல கவர்ன்மென்ட் ஜாப்ல இருந்தாலுமே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஜாப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலைய விட்டு அவங்கள எடுத்துருவாங்க. இப்ப நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பிரைவேட்டா பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள கர்டெயில் பண்ணுவாங்க. என்ன மாரி என்ன கர்டெயில் பண்றாங்க? என்ன மாரியான சட்டங்கள சொல்லியிருக்கு? கார்ப்பரேட் லாவா இருக்கட்டும், கம்பெனி லாவா இருக்கட்டும், இல்ல இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்ட் ஃபேக்டரிஸ் ஆக்ட்டா இருக்கட்டும், இல்ல இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லைக் பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் புக் சொல்லுவோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வி ஹேவ் லாட் ஆஃப் அதர் ஆக்ட் எல்லாம் இருக்கு. ஸோ, இந்த போலீஸ் ஆக்ட்லயே வந்து பழமையான ஆக்ட்ட தான் இதுவரைக்குமே நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த மாரி இருக்கும் தருணங்களில எல்லாருமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வேலையில ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு நீங்க பதிவு பண்றது ரொம்ப மோசமான விஷயம். இது வந்து உங்க வேலைக்கு ஆப்பாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரு ஒரு பதவியில இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ரட்டரி லெவல்ல ஒரு வந்து ஒரு அதிகாரி இருக்காங்க. அவங்களுடைய சகோதரரோ, சகோதரியோ, உறவினர்களோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரவுடியோட ஒரு கனெக்ஷன்ல இருப்பாங்க. அந்த ரவுடிய என்ன பண்ணியிருப்பாங்க, பெயில், ஏபி மூலியமா வெளிய இருப்பாங்க. ஆனா, அவங்க இந்த பர்ட்டிகுலர் கட்சிக்கு வந்து இருக்கிற மாரி, தொண்டர்களா இருக்கிற மாரி இருந்து, நான் சரியாயிட்டேன், தவறுகள் செய்ய மாட்டேன், அந்த கண்டிஷன் பெயில்லலாம் அவங்க வெளிய வந்திருப்பாங்க. இந்த பெர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதிகாரி இருக்கக்கூடிய நபர்களுடைய சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய நபர்களோட இந்த ரவுடி வட்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதாவது தவறு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நெறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபட்ட நபர்கள், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய மானிட்டரிங்ல இவங்க இந்த விஷயத்த இறங்கி செய்வாங்க. இது எதனால இது இப்போ குறிப்பிடுகிறேன் என்றால், பல சமீபமா நெறைய இடங்களில லைக் பார்த்தீங்கன்னா, நெறைய துஷ்பிரயோகம் நடக்கப்படுகிறது. மற்றும் பார்த்தீங்கன்னா, அதிகாரி விளிம்புல இருக்கவங்க எல்லாருமே அத அந்த வேலைக்கு முரணாக, எத்திக்ஸ்க்கு முரணாக படித்த நெறைய வல்லுனர்கள், படித்த நபர்கள், உழைத்து மேல வந்தவங்களே என்ன பண்றாங்கன்னா, முரணாக நெறைய இடங்கள்ல செயல்படுறனால, இந்த சட்டத்துக்கு முன்னால அதாவது அதாவது சட்டம் வந்து அவங்களுக்கு மன்னிச்சு, அவங்களுக்கு மறுவாழ்வு குடுக்குற இடத்துல என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த ரவுடின்னு சொல்லி இருக்கக்கூடிய கூண்டாஸ் ஆக்ட் மூலியமாவோ, இல்ல மற்ற வந்து பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர் லிஸ்ட்ல இருந்து வெளிய வந்தவங்களோ, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போயி மனு போட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து மனு போட்டு, அவங்க வந்து வெளிய வந்த நபர்களும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நல்ல வேலையில செய்யாம, அதே வேலைய வச்சு அவங்களுடைய அடியாளா இருந்தவங்க நெறைய பேர வச்சு வேலைகள முடிக்கிறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்னு போய் 4, 5 பேர இழுத்துட்டு வராங்க. திடுதிப்புன்னு போய் பார்த்தீங்கன்னா, கொண்டுட்டு வந்துர்றாங்க. ஸோ, இந்த மாரி அடியாட்கள் மூலியமாவும், இந்த மாரியான விஷயங்கள் இன்னுமே செயல்பட்டுட்டே இருக்கு. ஸோ, இந்த செயல்பாடு யாருடைய தலைமையில ஏற்படுது அப்டின்னா, அப்டி இப்டி பார்த்தோம்னா சொந்தக்காரங்க. இந்த சொந்தக்காரங்க யாருடைய சொந்தமாக இருக்கிறதுன்னா, இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் பதவியில இருக்கக்கூடிய நபர்களும், பிரைவேட் ஜாப் அண்ட் பிசினஸ், கார்ப்பரேட் அண்ட் கம்பெனிஸ் ட்ரேடிங் பாலிசிஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுமே தான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ, இப்ப இந்த அதிகார வரம்புல இருக்கவங்களுடைய தைரியம் என்னன்னா, இவங்க அதிகாரத்தில இருக்க வரைக்கும் நம்மள யாரும் டச் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கிரே ஏரியா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவு இல்லாத தன்மையாவோ, இல்ல வந்து லைக் சட்டங்களுடைய அறியாமையினால அவங்க அந்த மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட வேலையே இல்லன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய காசும், சம்பளமும், ரொட்டேஷன் இல்லன்னா, இதே தவறான வேலைகள ரவுடிகளாக இருக்கக்கூடிய நபர்களே வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு எதிரா கொல்லக்கூடிய நபர்களுக்கும் போகும். அது கத்தி மாரி தான். இப்போ வந்து அது வந்து எப்படி வேணா பயன்படுத்தலாம். ஸோ, இவங்க வந்து தவறுதலா பயன்படுத்தினனால, நீதித்துறைக்கு போயி நீதிபதிகள் மூலியமா அவங்க மன்னிப்பு குடுத்து, அவங்க வந்து சரி மறுவாழ்வுக்கு உங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுவாழ்வுக்கு இவங்க குடுக்குறாங்க.
அதை அவங்க புரிஞ்சுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க திருப்பியும் ஒரு கேஸை திருப்பி மாட்டினோம்னா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தவறுதல் மேலே தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பெயில் இனி தரக்கூடாது, அதுக்கு யாரும் ஆஜராகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் நிறைய அசோசியேஷன்ஸ் நிறைய நிறைய நபர்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நியூஸ் சேனல்ஸும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஹேபிச்சுவலாக தப்பு செய்யக்கூடிய நபர்கள் குளம் இல்லை வந்து குளத்தை போய் அடைக்கிறதா இருக்கட்டும், கிணறுகளை மூடுறதா இருக்கட்டும், இல்லை இடத்த வந்து அபகரிக்கிறதா இருக்கட்டும், கிரிமினல் வழக்கு வந்து பண்ணாதானே மாட்டிப்போன்னு சொல்லிட்டு சிவில் வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக இந்த ரவுடியோட கும்பலும் இந்த அதிகாரியோடைய நாலேஜோடைய நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம கேர்ட்டில் பண்ண முடியும்? இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நபர்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் சரியாயிருவாங்க. மேம் 5 வருஷம் வந்து பர்டிகுலர் பொலிட்டிக்கல் இருக்கிற வரைக்கும் இவங்களை அசைக்க முடியாது அப்படின்னா கிடையாது. தெர் இஸ் another கான்செப்ட் இன் அரசியலமைப்பு சட்டம், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேயே சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அரசியலமைப்பு சட்டத்திலேயே அவங்க வந்தாலும் அவங்கள இண்டிவிஜுவல் பர்சன் சரியாக இல்லை, ஏதாவது ஒரு முரணாகவோ மென்டல் டிஸார்டர் இல்லை உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலை உச்சக்கட்டமாக இருக்கிறது, அவங்களால வேலைகள் செய்ய முடியல, அவங்க அன்ஃபிட்டாக இருக்கும்போது அது எம்பியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏயாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி வேலையை விட்டு தூக்கப்படுவார்கள். irrespective of the position, irrespective of the references, irrespective of the money transactions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சட்டத்தெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம இன்னும் விவரமாக இன்னும் டீட்டெயில்டாக நம்ம குவாலிஃபிகேஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேடம் இந்த மாதிரி எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டா யாரு தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, அதாவது இது சரியாக செய்யணும், இது நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்தினருக்காக, நம்ம சந்ததியினருக்காக, நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக நம்ம பண்ணக்கூடிய அக்கறை இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்டாக இந்த விஷயங்கள் வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் நிறைய விழிப்புணர்வுகள் செஞ்சாலும் அது பல இடங்களில் பல நேரங்களில் ரீச் அவுட் ஆக மாட்டேங்கிறது. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆகி வேலையை விட்டு தூக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு கூலி வேலை பார்க்குறோடைய நிலைமையோட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஒரு ரிட்டையர்டான ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். குடும்பத்திற்குங்க எல்லாரும் விளக்கிடுவாங்க. இதே மாதிரி வேறு யாராவது இந்த ரவுடிசம் அண்ட் டெரரிஸ்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா உடனே அந்த வேலையை விட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. ஸோ ப்ரைவேட் ஜாப்னா பேப்பர் போட்டுட்டு நீங்கள் வெளியே போவீங்க, இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா போயிடுவீங்க. பட் இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பீப்புளில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக ஆர்டிஐ மூலிமா எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ சொத்து விவரத்துலேருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க, எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்க முடியும், பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேருடைய சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பீப்புளில் இருக்கவங்க, நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், இப்போது பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜில் பாஸ் பண்ணவங்க, இன்னும் பல பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வில் பி மானிட்டர்ட் அண்ட் நம்மளுடைய ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர், ஆஃபீஸ் நம்பர்ஸ், மெயில் ஐடிஸ் இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா போர்ட்டலையும் இருக்கிற மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இதே அதிகாரிகளுடைய கான்டாக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேயும் மற்றும் பல பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து லிஸ்ட்லேயும் இது வந்து டிரான்ஸ்பரன்சிக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் வெப்சைட்ஸ்லேயும் பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்பரன்சிக்காக தரப்பட்டுள்ளது. இதே மாதிரி தான் ப்ரைவேட் ஜாப்ஸ் ஏன் டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க, அதில் யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்களுடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் வந்து கான்டாக்ட் பண்ணி ப்ரீவியஸ் ஜாபை வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே கேட்பாங்க. இப்போ ஃபார் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வேலை விட்டு மாறினதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்க உள்கொண்டு போகிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக எடுத்துக்கோமே, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட உச்சக்கட்டமாக செஞ்சனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட கான்செப்டே இப்போ டிசல்யூஷன் மேக்ஸிமம் பண்ணிட்டாங்க. இது எதனால் அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்ண மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய கட்டங்கள் வரும்போது அதோடைய விழிப்புணர்வுகள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே வந்து அதோடைய விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருக்காங்க. நிறைய நேரங்களில் உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ்லேயே இதை பற்றி நிறைய வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர் வந்து அவங்க போயிட்டு அவங்களுக்கு டீச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அது காலப்போக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம அசால்ட்டாக இருந்துக்கலாம் போல இருக்கு, வேலை பார்க்க வேணாம் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்து எந்த அதிகாரி பண்ணாங்கன்னு சொல்லும்போது
அவங்களுடைய மேபி ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஜாபோ இல்லை ஒரு விஷயம் வந்து அடுத்த தலைமுறை போகும்போது அது எல்லாம் தடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படி விஷயம் வந்து ப்ரைவேட் ஜாப் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் நேர்மை உண்மையாக இருந்தால் மட்டும்தான் வளர முடியும், இருக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத பற்றின விஷயங்களை இன்னும் விவரமாக இனி வரக்கூடிய மாதங்களில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஜாப்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு irrespective ஆஃப் கம்பெனி ஆக்ட், கார்ப்பரேட் ஆக்ட், இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அண்ட் என்ன பப்ளிக் சர்வெண்ட் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பற்றின விஷயங்களை இனி விவரமாக நம்ம தெரிஞ்சுப்போம். அதோட நடவடிக்கை எவ்வளோ மோசமாக இருக்கும், சஸ்பென்ஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆன் பென்ஷன்ஸ் அண்ட் அதர் கிராட்டிவிட்டி, போனஸ் அண்ட் உங்களோட பேர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அதனால் அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க, எந்த அளவுக்கு உங்கள் பர்டிகுலர் அந்த மதமோ இல்லை வந்து குறிப்பிட்ட அந்த ஏரியாவை எந்த அளவுக்கு அது வந்து பேர் வந்து எடுக்க போகிறது, எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம்.